இன்னைக்கு டயட்டு பிரியாணி, பரோட்டான்னு ஆரம்பிச்சு கேக் வரைக்கும் போயிடுச்சு. வெல்கம் டு டே 98. லஞ்சுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு, எனக்கும் தம்பிக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் கொத்து புரோட்டா, 2 புரோட்டா, அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் வாங்கணும். இந்த மீல்ல புரோட்டீன், கார்ப்ஸ் நிறைய இருந்தாலும் ஃபைபர் கம்மி, ஃபேட் ரொம்ப அதிகம். அளவா தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா 2 3 பிளேட் போயிடுச்சு. புரோட்டா பாதி மட்டும் சாப்பிட்டேன். அப்பளம் இருந்ததை கடைசியா தான் கவனிச்சேன், கொஞ்சமா சாப்பிட்டேன். அப்பாக்கு வாங்கின மீல்ஸ் கூட இந்த சிறுபைத்தம் பருப்பு பாயாசம் வந்துச்சு, அது கொஞ்சமா சாப்பிட்டேன். ஈவினிங் ஒரு கப் டீ குடிச்சிட்டு தீபாவளி ஷாப்பிங்க்கு துணி கடைக்கு போயிட்டோம். அங்க துணி இருந்துச்சோ இல்லையோ, ஒரு பேக்கரியில நிறைய சுகர் ஐட்டம்ஸா வச்சிருந்தாங்க. ஷாப்பிங் பண்ண டயர்ட்ல அப்பாவும் தம்பியும் ஆளுக்கு ஒரு கேக் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு மத்தியானம் ஹை கேலரி ஃபுட்டு, அதனால அவங்க வாங்குறதுல கொஞ்சமா சாப்பிடலான்னு நான் வேண்டான்ட்டேன். ஒரு திராமிசுவும் ஒரு டர்க்கிஷ் ப்ரௌனியும் வாங்கியிருந்தாங்க. டர்க்கிஷ் ப்ரௌனி செம டேஸ்ட், நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன். மத்தியானம் நிறைய காப்ஸ் எடுத்துட்டோம். நைட்டுக்கு நிறைய புரோட்டீன் வேணும்ட்டு ஹாஃப் கிரில்லு ஹாஃப் தந்தூரி சொல்லியிருந்தோம். மத்தியானம் வாங்கின கொத்து புரோட்டா, பிரியாணி, புரோட்டா கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. கூட 2 சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு அன்னைக்கு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரில்லு கூட வந்து சாலட்ல காலிஃபிளவர்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எப்படியோ ஃபைபர் கொஞ்சம் கிடைச்சது. மத்தியானம் வாங்கின சிக்கன் மஞ்சூரியன் கூட கொஞ்சம் மீதி இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுனால கிரில்லு, தந்தூரி அவ்வளவா சாப்பிட முடியல. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சாப்பிட்ட மீல்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹை கேலரி. அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.